காஞ்சிபுரம் பட்டு, மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டு, பழனி பஞ்சாமிர்தம், அந்த வரிசையில நம்ம ஆயக்குடினா கொய்யாப்பழம் தான். தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கொய்யாப்பழம் விளைஞ்சா கூட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற நம்ம ஆயக்குடி கொய்யாப்பழத்தோட சுவையே தனிதாங்க. அதனாலதான் தமிழக அரசே ஆயக்குடி கொய்யாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு, அதாவது GI டேக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இத பத்தி ஆயக்குடியில கொய்யாப்பழம் சாகுபடி செய்யற விவசாயிகள் என்ன சொல்றாங்க? ஆயக்குடி கொய்யானா இந்த ஏரியா மக்களுக்கு தெரியுங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுக்கு அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆயக்குடி கொய்யா தான் ஃபேமஸ்ங்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா சந்தோஷம், நல்லா விற்கும். ஆனா எக்ஸ்போர்ட்டுக்கு அலோட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு விலை கம்மியா கிடைக்காம எக்ஸ்போர்ட்டுக்கு போகும்போது டிமாண்ட் அதிகமாகும் போது எங்களுக்கு விலை ஜாஸ்தியா தான் மாறும். அதனால எங்களுக்கு வாங்கி சாப்பிடுற மக்களுக்கு எல்லாம் எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. விலைதான் ஏறும், பொருள் கிடைக்காம எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். மக்கள் விரும்பி வாங்குவாங்க, நல்ல பொருளா இருக்கும். ஆயக்குடி கொய்யா ஏற்கனவே நல்லா இனிப்பா இருக்கும். சரி, எப்பவும் போல வித்துச்சுன்னா போதும். விலை வீழ்ச்சிங்கிறப்ப ரொம்ப விலை கம்மியா போகும். புவிசார் குடி இது இருக்கிறப்ப கொஞ்சம் விலை ஏற்றுமதி அதிகமா இருக்கும். ஏற்கனவே இதுக்கு ஃபேமஸ் நம்ம ஊர் பார்த்துக்க எப்பவும் போல எங்களுக்கு தொழில் இதுதான். இது என்ன மாற்றம் போய் விலை வச்சா போகுது. இப்ப விலையே இல்லை, கொய்யாக்காய்க்கு விலை இல்லை, வரத்து கம்மி தான், விலை இல்லை. வெளியில இருந்தாலும் ஆளுங்க வந்து வாங்குறது இல்லை கொய்யாக்காய். லோக்கல்லே வாங்கி வித்துக்கிறாங்க. மற்றபடி வந்து இந்த விவசாயிக்கு வந்து நன்மை கிடையாது. பேரு புவிசார் குறியீடு பண்ண கிடையாது. அரசு ஒரு மானியங்களோ எதுவுமே கொடுக்க கிடையாது. இதங்க நடவடிக்கை கேரளா வரைக்கும் போயிட்டு உள்ள இது கிடைச்சுன்னா பாம்பே இது மாதிரி எக்ஸ்போர்ட்டிங் ஆகும். முதல் வந்து 500 ரூபாய்க்குள்ள வித்துட்டு இருந்தது வந்து ஒரு 1000 1300 ரூபாய் வரைக்கும் ரேஞ்சு போயிட்டு இருக்கு. GI டேக் வழங்கப்பட்டதுனால ஆயக்குடி கொய்யாப்பழம் ஒரு பிராண்டா மாறி இருக்கு. இப்போ தமிழக அரசும் தன்னோட வேளாண் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க.